இலங்கை தமிழர்களுக்கு எதிராக ராஜீவ்காந்தி செயல்பட்டாரா? ராஜீவ்காந்தியை மையப்படுத்தி இப்பொழுது பேசப்படுகின்ற ஒரு செய்தி, அமெரிக்காவின் அதிபருக்கு ராஜீவ்காந்தி அந்த காலகட்டத்தில் எழுதிய கடிதம். அந்த கடிதத்தில் ராஜீவ்காந்தி அவர்கள் குறிப்பிட்ட விடயங்கள் இன்று பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இதனை மையப்படுத்தி பாரதிய ஜனதா கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விகள் பல சந்தேகங்களை எழுப்பக்கூடியதாக அமைந்திருக்கின்றன. இந்த காணொளியில் அது குறித்த சில விடயங்களை நாம் பார்க்கலாம். எங்களுடைய வலையொலிக்கு நீங்கள் புதிதாக வந்திருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கலாம். நீங்கள் எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளியுங்கள் அல்லது உங்களுடைய நண்பர்களுக்கு எங்களுடைய வலையொலியை குறித்த செய்திகளை கொண்டு சேருங்கள். நாங்கள் தொடர்ச்சியாக தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய செய்திகளை எடுத்துக்கொண்டு பயணிப்பதற்கான ஒரு களத்தை கொண்டதாக அது அமையும். அமரர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தமிழர்களுக்கு ஒரு தீர்வை உருவாக்குகிறேன் என்கின்ற அடிப்படையில் இந்தியாவிலிருந்து அமைதிப்படை இலங்கைக்கு கொண்டு வந்து இறக்குமதி செய்யப்பட்டது. அமைதிப்படை இலங்கைக்கு செல்கிறது என்கின்ற பொழுதே இந்தியாவில் பல விமர்சனங்களும் எழும்பின. ஆனால் அமைதிப்படை தமிழர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டுதான் இலங்கைக்கு செல்கிறது என்கின்ற கருத்துதான் வலுவாக எடுத்து வைக்கப்பட்டது. எனவே இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் பூமலை தூவி அவர்களுக்கு குங்குமமிட்டு வரவேற்றார்கள். அப்படி வரவேற்ற அந்த சூழல் மாறி இந்தியாவில் இருந்து சென்ற இராணுவம் வேறொரு கோணத்தில் களத்தை அமைத்து கொள்ள அங்கு பெரும் சிக்கல் உருவானது. இந்த சிக்கலின் அடிப்படையில் இந்திய இராணுவம் உடனடியாக இலங்கையிலிருந்து வெளியேற வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை இலங்கை ஆட்சியாளர்களும் எடுத்தார்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரதான கட்சிகளும் அதனை முன்னிலைப்படுத்தி போராட்டங்களை அறிவித்தார்கள். ஒரு கட்டத்தில் நெருக்கடி ஏற்படுகின்ற சூழலில் இந்திய இராணுவத்தை பின்வாங்கக்கூடிய ஒரு நிலைமை எடுக்கப்பட்டது என்பது நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. இந்த சூழலில் தற்பொழுது ஒரு விடயம் பரபரப்பாக பேசப்படுகின்றது. அதாவது பாரதிய ஜனதா கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நிஷகாந்த் துபே என்கின்றவர் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கின்றார். அந்த கேள்வி என்ன எழுப்பியிருக்கின்றார் என்றால், அமரர் ராஜீவ்காந்தி அவர்கள் 1988 பிப்ரவரி 8 அன்று அமெரிக்காவின் அதிபர் ரொனால்ட் ரீகன் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கின்றார். இந்த கடிதத்தில் அவர் எதனை மையப்படுத்தி எழுதியிருக்கிறார் என்பதுதான் இங்கு பிரதான கேள்வி என்று அவர் எடுத்து வைக்கின்றார். அந்த கடிதத்தில் இந்தியாவின் வளர்ச்சி விடயங்களை குறித்து ராஜீவ்காந்தி எழுதியிருக்கிறாரா என்றால் இல்லை. அல்லது அமெரிக்காவிற்கும் இந்தியாவிற்கும் இடையே இருக்கக்கூடிய நெருக்கங்கள், ஒப்பந்தங்கள், இது சார்ந்த கருத்துகளுக்கு வலு சேர்க்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்து அவர் கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறாரா என்றால் அதுவும் இல்லை. அப்படி என்றால் என்ன விடயத்தை மையப்படுத்தி அந்த கருத்து எழுதப்பட்டிருக்கிறது என்றால், வடக்கு கிழக்கு பகுதியில் தமிழர்களுக்கு எதிராக இந்திய அரசாங்கத்தின் சார்பில் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நகர்வுகளை மையப்படுத்தி அதனை குறித்த ஒரு தெளிவுகளை அமெரிக்காவிற்கு தெரிவிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் ராஜீவ்காந்தியால் அனுப்பப்பட்ட கடிதம் அதை முன்னிலைப்படுத்தி கூறுகின்றன. அப்படி என்றால் தமிழர் தாயகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு எதிராக ராஜீவ்காந்தி அவர்கள் செயல்பட்டார் என்கின்றது ஊர்ஜிதம் ஆகிறது. இன்னொரு விடயம், ராஜீவ்காந்தி அவர்கள் ஏன் அமெரிக்காவிற்கு கடிதம் எழுத வேண்டும் என்ற கேள்வியை இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கேட்டிருக்கின்றார். அதே கேள்வி நம் மனதிற்குள்ளும் எழும்புகின்றன. எதற்காக தமிழர்களுக்கு எதிராக நடந்த நடவடிக்கைகளை ராஜீவ்காந்தி அவர்கள் அமெரிக்காவின் அதிபருக்கு கடிதமாக எழுதி தெரிவிக்க வேண்டும்? அப்படி என்றால் இதன் பின்னால் யாருடைய திட்டமிடுதல் இருந்தது என்கின்ற கேள்வி எழும்புகின்றன. பரவலாகவே ஒரு விடயம் தொடர்ச்சியாக பேசப்படுவது உண்டு. அமெரிக்காவின் தூண்டுதலின் பேரில்தான் தமிழர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் அப்பொழுது அரங்கேறியது என்கின்ற செய்திகள் பரவலாகவே சொல்லப்படுவது உண்டு. அமெரிக்காவை பொறுத்தமட்டில் திரிகோணமலையை தங்கள் கைவசம் எடுக்க வேண்டும் என்கின்ற முயற்சிகளை எடுத்துக்கொண்டு அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடிய காலத்தில் அதற்கான நகர்வுகளை எடுக்கின்றது. அமெரிக்கா திரிகோணமலையை தன் கைவசம் வைத்து கொண்டால் அது இந்தியாவின் பாதுகாப்பிற்கு மிக சிக்கலை உருவாக்கும் என்று பயந்த இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் தமிழர்களுடைய ஆதரவை கையில் எடுத்துக் கொள்கின்றார். தமிழர்களுடைய ஆதரவை கையில் எடுத்துக்கொண்டு
திரிகோணமலை அமெரிக்காவின் கைக்கு செல்லாத ஒரு நிலையை உருவாக்கி வைக்கின்றார். அப்படி அவரால் உருவாக்கப்பட்டதின் விளைவாக திரிகோணமலைக்குள் கால் ஊன்றக்கூடிய நிலைமை இல்லாத ஒரு சூழலை அமெரிக்கா அடைந்தது. எனவே அமெரிக்காவை பொறுத்த மட்டில் தமிழர்கள் மீது அமெரிக்காவிற்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி இருந்து கொண்டே இருந்தன. தமிழர்கள் மட்டும் நமக்கு இசைவு தெரிவித்திருந்தால் திரிகோணமலையை நாம் கைப்பற்றி இருக்கலாம் என்கின்ற ஒரு நிலைப்பாடு அவர்களிடம் இருந்தன. எனவே தமிழர்கள் மேல் ஒரு சினத்தோடு பயணித்து கொண்டிருந்த அமெரிக்கா 1987 காலகட்டங்களில் இந்தியா இலங்கை ஒப்பந்தத்தின் அடிப்படையை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை எடுத்ததின் பின்னணியில் அமெரிக்கா இருந்திருக்குமா என்கின்ற கேள்வி வருகின்றன. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 13வது சட்டத்தின்படி தமிழர்களுக்கான தீர்வு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் இன்று வரை அந்த தீர்வு கிடைக்கப்படவில்லை. அப்படி என்றால் 13வது சட்ட திருத்தம் என்பது தமிழர்களை நம்ப வைத்து ஏமாற்றுவதற்காக அப்பொழுது கொண்டு வரப்பட்ட ஒரு நாடகமா என்கின்ற கேள்வியும் எழும்பியிருக்கின்றன. எதற்காக ராஜீவ்காந்தி அவர்கள் தமிழர்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகளை மையப்படுத்தி மிக தெளிவாக என்னென்ன விடயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் முன்னிலைப்படுத்தி ஒரு கடிதத்தை எழுதி அவர் அமெரிக்காவின் அதிபருக்கு அனுப்ப வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அப்படி என்றால் அமெரிக்கா இந்தியாவை கையில் வைத்துக்கொண்டு தமிழர்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை எடுப்பதற்கான முயற்சிகளை அப்பொழுது எடுத்ததா? அதற்கு ராஜீவ்காந்தி உடன்பட்டு அமெரிக்காவிற்கு ஆதரவு கரம் நீட்டி தமிழர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுப்பதற்கு ராஜீவ்காந்தி இசைவு தெரிவித்தாரா? இந்த கேள்விகள் இன்று பிரதானமாக எழும்பியிருக்கின்றன. பாரதிய ஜனதா கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கேட்டிருக்கக்கூடிய கேள்விக்கு விடை சொல்வதற்கோ அதற்கு எதிரான கருத்துக்களை பதிவிடுவதற்கோ காங்கிரஸ் விருப்பம் கொள்ளவில்லை, அல்லது அதற்கான தெளிவான தகவலை எடுத்து வைப்பதற்கு காங்கிரஸ் விரும்பவில்லை என்பதுதான் நாம் இங்கு அறிய வேண்டியதாக இருக்கின்றது. அப்படி என்றால் தமிழர்களுக்கு எதிரான நடவடிக்கை திட்டமிட்டு பல நாடுகள் உள்வாங்கிக் கொண்டு அதன் அடிப்படையில் அதற்கான நகர்வுகள் நடந்ததா? அதை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய நாடாக இந்தியாவை ராஜீவ்காந்தி அவர்கள் மாற்றி காட்டினாரா என்கின்ற கேள்விகளும் இங்கு எழும்பிக் கொண்டுதான் இருக்கின்றன. ஒவ்வொரு நிமிடமும் பல விடயங்களை குறித்து பார்க்கின்ற பொழுது பல செய்திகள் அதிர்ச்சியை தருகின்றன. தற்பொழுது ராஜீவ்காந்தி அவர்கள் அமெரிக்காவின் ரொனால்ட் ரீகன் அவர்களுக்கு கடிதம் எழுதிய விடயமும் தமிழர்களை மையப்படுத்தி அதில் சொல்லப்பட்ட தகவலும் அதை இப்பொழுது ஒரு கேள்வியாக கேட்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விகளும் உண்மையிலே பல சந்தேகங்களைத்தான் எழுப்பிக் கொண்டு இருக்கின்றன. ராஜீவ்காந்தி அவர்களை மையப்படுத்தி ஒரு பெரிய ஒரு வலயம் உருவாக்கப்பட்டு இருந்ததா என்கின்ற கேள்விகளும் எழும்பாமல் இல்லை. காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.